ஷாலோம், பிரைஸ் காட், பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 26ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 26ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது கர்த்தர் கட்டளையிடுகிற இரண்டாவது குடிமதிப்பு, அதாவது ஜனத்தொகை கணக்கெடுப்பை குறித்து பார்க்கிறோம். இது சீனாயிலே 38 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இப்பொழுது அவர்கள் விரைவிலே கானானை சுதந்தரிக்கப் போகிறார்கள். அந்த தேசமானது 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இதற்காக குடிமதிப்பு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அதிகாரம் எண்ணாகமத்தின் ஒரு புதிய பகுதி ஆரம்பமாக காணப்படுகிறது. புதிய சந்ததி கர்த்தருடைய வாக்குத்தத்த நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாகிறது. எண்ணாகமம் 26ஆம் அதிகாரத்திற்கு பின்னால் உள்ள அதிகாரங்களில் அவர்கள் வாக்குத்தத்த நாட்டை அடைவதற்கு ஆயத்தங்கள் செய்வதை பார்க்கிறோம். முதல் மக்கள் தொகை எண்ணப்படும் பொழுது 38 ஆண்டுகளுக்கு முன் லேவியரை தவிர மற்ற இஸ்ரவேலரில் 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் 6,35,550 பேர் என்று பார்த்தோம். ஆனால் 38 ஆண்டுகளுக்கு பின் 6,01,230 பேர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று நாம் இந்த இடத்தில் வாசிக்கிறோம். முதலாவது எண்ணப்பட்டவர்களில் காலேபும் யோசுவாவும் மோசேயும் தவிர மற்ற யாவரும் மரணமடைந்திருந்தார்கள். ஜனத்தொகை மொத்த எண்ணிக்கையிலே 1,820 பேர் குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறைவுக்கு காரணம் தண்டனை என்று சொல்வதை விட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் அவ்விசுவாசம் என்றே சொல்லலாம். தேவனுக்கு கீழ்ப்படியாமை அவர்களுடைய சந்ததியின் வளர்ச்சியை குறைத்து விட்டது. சிமியோனின் கோத்திரத்திலே 3,37,000 பேர் குறைவாயிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? வாதையினாலே இந்த கோத்திரம் அதிகமாக அழிக்கப்பட்டது. காரணம், சிம்ரி தேவனுக்கு விரோதமான பாவத்தை சபையார் அனைவருக்கும் முன்பாக துணிகரமாய் செய்தான். அவன் வேசித்தனம் பண்ணினான். இந்த சிமியோன் கோத்திரத்தை சார்ந்தவன். தேவனுடைய வாதை அந்த குடும்பத்தை அதிகமாய் பட்சித்து போட்டது. ஆம், தேவனுக்கு விரோதமாக நாம் துணிகரம் கொண்டு நாம் பாவத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொள்வோம் என்றால் தேவன் நிச்சயமாக பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவரை நாம் பரீட்சை பாராதிருப்போமாக. எண்ணாகமம் 14:29, இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்று வசனம் வாசிக்கிறோம். பாருங்க, பாத்தீங்களா? கர்த்தரே இதை சொன்னார், அவர் நிறைவேற்றினார். பழைய சந்ததி முழுவதுமே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது புதிய சந்ததியினர் இருக்கிறார்கள். ஆனால் 20 வயதுக்கு கீழானவர்களை கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை. ஒருவேளை இந்த 20 வயது என்பது நம் வாழ்க்கையை குறித்து நாமே கணக்கெடுக்கக்கூடிய ஒரு வயதாகும். இந்நாட்களிலே சிறு பிள்ளைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது பெற்றோர் சிறு பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். ஞான ஸ்நானத்தின் போது சிறு பிள்ளைகளுக்காக உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிற நாம் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம். சண்டே கிளாஸுக்கு ஒழுங்காக செல்கிறார்களா? பைபிள் ரீடிங், பிரேயர் ரெகுலராக இருக்கிறதா என்பதை சற்றே நாம் எண்ணி கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நாம் கொடுக்கும் வாக்குகளை நாமே காத்துக்கொள்ள கவனமாய் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையிலும் அநேக உத்தரவாதங்களை கொடுக்கிறோம். உனக்கு நான், எனக்கு நீ, மரணம் பிரிக்கும் வரை நான் உன்னை காப்பேன், நேசிப்பேன், கீழ்ப்படிவேன் என்றெல்லாம் நாம் பொறுப்பெடுக்கிறோம். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோமா என்று கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் உத்தரவாதத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தொடர்ந்து கிருபை செய்வாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எந்த விதத்திலும் அவ்விசுவாசம் கொள்ளாதபடிக்கு நீர் எங்களுக்கு குறித்த பாதையில் பொறுமையோடு ஓட கிருபை தாங்கப்பா. எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், எங்கள் குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாயோ அவங்களுக்கு அப்பா நாங்கள் எல்லா விதத்தில் அவங்களுக்கு உத்தரவாதம் எடுக்கவும் அப்பா, அந்த கடமையை நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவும், பாரத்தோடு திறப்பில் நிற்கவும் எங்களுக்கு அந்த உண்மையான உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பவர்களாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை இறுதி வரை உம்மோடு நிலைத்திருந்து முறுமுறுப்பில்லாமல் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருந்து விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் துணையோடு முன் செல்ல உம்முடைய கிருபையை தாங்கப்பா. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.